டியர் டீச்சர்ஸ், உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். PGTRB பிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமுக்காக இன்று முதல் நாம் பாடங்களை படிக்கப் போகின்றோம். இன்று நாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டான பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் பாடத்தில் டெஃபினிஷன் ஆஃப் மோட்டார் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கப் போகின்றோம். Motor development refers to development of strength, speed, accuracy in the use of muscular parts of the body and coordination and control of muscular movements. Motor development என்பது உடலுடைய தசை பகுதிகளை பயன்படுத்துவதில் உள்ள ஸ்ட்ரெங்த், ஸ்பீடு, அக்யூரசி மட்டுமின்றி மஸ்குலர் மூமெண்ட்ஸ் உடைய கோஆர்டினேஷன் மற்றும் கண்ட்ரோலில் உள்ள வளர்ச்சியை பற்றி சொல்வது ஆகும். ஓகேவா? உடலுடைய தசை பகுதிகளை பயன்படுத்துவதில் உள்ள ஸ்ட்ரெங்த், ஸ்பீடு, அக்யூரசி மட்டுமின்றி மஸ்குலர் மூமெண்ட்ஸ் உடைய கோஆர்டினேஷன் மற்றும் கண்ட்ரோல் ஆகியவற்றின் வளர்ச்சியை பற்றி சொல்வது ஆகும். ஓகேவா? தென் மோட்டார் டெவலப்மெண்ட் மீன்ஸ் பிசிக்கல் growth and strengthening of a child's muscles, bones and ability to move. மோட்டார் டெவலப்மெண்ட் என்பது குழந்தையினுடைய தசைகள், எலும்புகள் மற்றும் மூவ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, கைகள், கால்கள், உங்களுடைய அனைத்து பாகங்களும் மூவ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி ஆகியவற்றில் உடலுடைய வளர்ச்சி மற்றும் பலப்படுத்துதல் பற்றி சொல்வது ஆகும். ஓகேவா? தென் மோட்டார் டெவலப்மெண்ட் refers to growth in the ability of children to use their bodies and physical skills. மோட்டார் டெவலப்மெண்ட் என்பது குழந்தையினுடைய உடல் மற்றும் பிசிக்கல் ஸ்கில்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்துவதில் உள்ள எபிலிட்டியினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்வது ஆகும். ஓகேவா? இந்த மோட்டார் டெவலப்மெண்ட் ஆனது க்ளோஸ்லி ரிலேட்டட் டு பிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். மோட்டார் டெவலப்மெண்ட் ஆனது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்பு உடையது ஆகும். ஓகேவா? ஆகவே மோட்டார் டெவலப்மெண்ட் பற்றி விஷயங்களை நாம் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தென் மோட்டார் டெவலப்மெண்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். தே ஆர் கிராஸ் மோட்டார் ஸ்கில் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில். கிராஸ் மோட்டார் ஸ்கில் என்பது யூஸ் தி லார்ஜ் மசில்ஸ், அல்லவா? அதிகமான தசைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆகும். அதாவது உடலை கடினமாக பயன்படுத்துவது, கடினமான செயல்களை செய்ய பயன்படுத்துவது தான் என்னது கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ஸ்கிப்பிங், சைக்கிளிங். ஓகேவா? தென் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் என்பது யூஸ் தி ஸ்மால் மசில்ஸ், அல்லவா? சின்ன சின்ன தசைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆகும். அதாவது உடலை மென்மையாக பயன்படுத்துவது அல்லது உடல் உறுப்புகளை, உடலுடைய பாகங்களை எல்லாவற்றையும் மென்மையாக பயன்படுத்துவது தான் என்னது இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் ரைட்டிங், ரீடிங். ஓகேவா? ஆகவே டெஃபினிஷன் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ் மற்றும் தி டைப்ஸ் ஆஃப் மோட்டார் ஸ்கில்ஸ் ஆகியவற்றை பற்றி கண்டிப்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, நன்றி.